யார் பாவிகள்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ரோமர் 3:23. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3:23. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:15. முதலாவதாக நாம் இப்பொழுது பாவிகளா இல்லையா என்பதை கண்டறிய வேண்டிய அவசியத்தை வேதம் சொல்லுகிறது. பாவியா இல்லையா என்பதை வேத வார்த்தைகளின் வெளிச்சத்தில் நாம் கண்டறிய வேண்டும். ஜெபம், ஆராதனை, பக்தி ஒழுங்குகள், காணிக்கை, இறைப்பணி செய்தல் போன்ற செயல்களின் அடிப்படையில் நம்மை பார்த்தால் நாம் நல்லவர்கள் போலவும் பக்தியாளர்கள் போலவும் தோன்றுவது இயற்கையானது. ஆனால் அப்படி அல்ல. நாம் பாவிகளா அல்லது பரிசுத்தர்களா என்பதை நாம் செய்கின்ற பக்தியான செயல்களின் அடிப்படையில் கண்டறிய இயலாது. பாக்கியவான்கள் யார் என்று இயேசு பட்டியலிடும் பொழுது சில முக்கிய குணாதிசயங்களை காண்பிக்கின்றார். அவைகளின் அடிப்படையில் நம்முடைய நிலைமையை நாம் சோதித்து பார்த்தால் நமக்கு உண்மை விளங்கும். அக்காலத்தில் மிகப்பெரிய பக்த பிரமுகர்களாக அறியப்பட்டவர்களே பரிசேயர்கள். அவர்களிடம் பக்தி சம்பந்தமான ஏராளமான செயல்களும் வழிபாட்டு நடவடிக்கைகளும் இருந்தன. அவர்களை பக்தி மிகுந்த இறையடியார்களாக பார்க்க அவர்களிடம் காணப்பட்ட இறைபக்தி செயல்கள் போதுமானது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்றும் மறைந்திருக்கின்ற பிரேத குழிகள் என்றும் குறிப்பிட்டார். காரணம் என்ன? அவர்களிடம் தேவ பக்தி சார்ந்த வழிபாட்டு செயல்கள் இருந்தன. ஆனால் தேவன் விரும்புகின்ற விதமான நல்ல பண்புகளோ நற்குணம் சார்ந்த செயல்களோ இல்லை. அன்பு, தாழ்மை, உண்மை, ஒழுக்கம், பொறுமை, கபடற்ற மனநிலை, உயர் பண்புகளில் வாஞ்சை, பண ஆசை சார்ந்து செயல்படாமை போன்ற பண்புகள் இல்லாதவர்கள் பாவிகளே. அவர்கள் இடைவிடாமல் ஜெபிக்கலாம், உடல் வருத்தி உபவாசிக்கலாம், ஊரூராய் போய் தேவ ஊழியம் செய்யலாம். அவர்கள் சந்நியாசிகளோ துறவிகளாகவோ உலகப்பற்றற்ற முனிவர்களாகவோ இருக்கலாம். ஆயினும் மேற்கண்ட நற்பண்புகள் இல்லாவிட்டால் அவர்கள் பாவிகளே. அவர்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் தொடர்கின்றது. சிந்தனைக்கு, உன்னிடம் பல மாறுதல்களை உலகம் பார்த்தாலும் உன் மனதின் மாறுதல்களை தேவன் பார்ப்பதே ஆன்மீகம். ஆமென்.